Hi friends, a very good morning, good afternoon, good evening. வணக்கம் நமஸ்காரம் நமஸ்தே. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் வீடியோ போடுறேன். ஸோ எஸ் பிகாஸ் வருஷே ஷார்ட்டாகவே போட்டுட்ருந்தேன். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன வெல்கம் போர்ட் கிராஃப்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப ஈஸி தான் இது. அண்ட் என்னமோ என்ன சொல்ல நினச்சேன் எஸ், தேங்க்யூ மை டியர் சப்ஸ்கிரைபர்ஸ், எல்லாருக்கும் பெரிய பெரிய தேங்க்ஸ் அண்ட் வெல்கம் டு மை நியூ சப்ஸ்கிரைபர்ஸ். அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லோரும் வெல்கம் பண்ணுறதுக்காகவே இந்த போர்டு நான் செய்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ், ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு கார்ட்போர்ட் கிராஃப்ட் ஒரு கார்ட்போர்ட் பீஸ்னு கட் பண்ணி வச்சுக்கோங்க, ஹார்ட் ஷேப்பில், இது வாட் எவர் ஷேப் யூ விஷ், ஓகேவா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சாட்டின் த்ரெட் யூஸ் பண்ணி நான் கவர் பண்ணியிருக்கேன், மேலே ஒரு சின்ன லூப் மாதிரி ஹேங் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்டிக் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க, கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணிக்கணும் வரிசையாக. பண்ணதுக்கப்புறம் இந்த வந்து எக்ஸ்ட்ரா ஐஸ்கிரீம் ஸ்டிக் இருந்துச்சுன்னா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ பர்ஃபெக்ட் ஷேப் கிடச்சிரும் அண்ட் பார்க்கவும் வந்து க்யூட்டாக இருக்கும், அதுக்கு தான், ஓகேவா. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் பெயிண்டிங் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ சிம்பிளாக அண்ட் இப்போ பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். நான் வந்து இந்த கலர் சூஸ் பண்ண காரணம் என்னென்னா, ஸோ நம்ம ஹார்ட் ஷேப்பில் பண்ணுறோம், ஒரு பிங்கிஷ் கலர் ரெட்டிஷ் கலர் மிக்ஸ் பண்ணும்போது சூப்பராக இருக்கும், அதுக்காக தான். அண்ட் இங்கே வந்து லைட்டாக ரொம்ப அப்ளை பண்ண தேவையில்லை, இன்டென்ஸ் கலராக இந்த மாதிரி லைட்டாக தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டன் இருக்கு இல்லையா, அது யூஸ் பண்ணி நீங்கள் இம்ப்ரெஷன் மாதிரி டார்க் வச்சுட்டே வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்க்க. ஸோ செம்ம ஈஸியான ஒர்க்கு தான் இது. ஆனால் என்ன ஐஸ்கிரீம் ஸ்டிக் வெட்டும் போது கொஞ்சம் பார்த்து வெட்டணும், பிகாஸ் நிறைய ஸ்ட்ராங்காக இருக்குமா, டக்குன்னு கைக்கு ஈஸியாக வெட்டக்கூடாது, அதனால தான் சொன்னேன். அண்ட் பார்த்திங்கன்னா அவுட்டில் வந்து ரெட் கலர் கொடுத்துருக்கேன் அண்ட் இன்சைட் வந்து மெஜெண்டா கொடுத்துருக்கேன். ஸோ தட்ஸ் இட். அண்ட் நடுவில் வந்து ஆக்சுவலி என்ன பிளாக் கலரில் கொடுக்கலான்னு நினச்சேன், வெல்கம் ஹோம் அப்படின்னு. பட் ஒயிட் கலர் கொடுத்தா இன்னும் செம்ம மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் கலரே கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட், டிஃப்ரெண்ட் ஃபாண்ட்ஸ் உங்கள் மைண்டில் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து இஷ்டத்துக்கு பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவ்வளோதான், வெல்கம் ஹோம். எஸ், போர்டு ரொம்ப பெருசாக எடுத்துருக்கேன், பார்த்தாலே தெரியும், செம்மையாக இருக்குது பார்க்க. அண்ட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் நிறையா வந்து பேக்ரவுண்டில் சீனரியுமே வரையலாம். ஸோ நான் வந்து இங்கே வந்து எக்ஸ்பிரஸ் ட்ரீஸ் வரைகிறேன். எஸ், பார்க்க வந்து ஒரு சில்லான ஒரு ஃபீலிங், அதுக்காக தான். இங்கே வந்து நீங்கள் மேபி பேக்ரவுண்டில் வந்து பிங்க் ரெட் கொடுக்காம ஆரஞ்சு கொடுக்கலாம், இல்லாட்டி பர்பிள் ப்ளூ இப்படி கொடுத்துக்கலாம். ஸோ எனக்கு வந்து டக்குன்னு இந்த மாதிரி பிடிச்சிருந்துச்சி, ஸோ நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தட்ஸ் இட். இந்த வழி பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான், டக்குன்னு முடிஞ்சிடும், பெயிண்டிங்கோட ஈஸியாக ட்ரை ஆயிடும். ஏன்னா ஸ்டிக்கில் டேரெக்டாக வந்து அப்ளை பண்ணும்போது டக்குன்னு ட்ரை ஆயிடும். ஸோ தட்ஸ் இட். அண்ட் பெயிண்டிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் கீழே வந்து பேப்பர் வச்சுக்கோங்க. நான் பேப்பர் வந்து வைக்கல, ஏன்னா கீழே படாது அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட். சப்போஸ் உங்களுக்கு வந்து பட்டு தோணுச்சுன்னா நீங்கள் கீழே பேப்பர் வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு, ஓகேவா. ஸோ இந்த பெயிண்டிங் செஞ்சு முடிச்சாச்சு. இல்லை இன்னும் கொஞ்சம் இருக்குது, மாற்றி சொல்லிட்டேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 எப்பவுமே பார்த்திங்கன்னா எனக்கு நைட் சீன் ரொம்ப பிடிக்கும். எஸ், ஸோ நைட் சீனுக்காக இந்த 3 அப்புறம் இந்த ஸ்டார்ஸ் டைனியாக வரையும் செம்மையாக அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட நான் முடிக்க போகிறேன். அண்ட் ஸ்டார்ஸ் என்னமோ சில பேர் ஸ்பார்க்கிள் ஸ்ப்ரே பண்ணுவாங்க ப்ரஷ் வச்சு, நீங்கள் அப்படியும் பண்ணலாம். பட் சம்டைம் ரொம்பவும் ஸ்ப்ளிட் ஆகிடும் அது, அதனால் லைட்டாக ப்ரஷ் வச்சுட்டு பண்ணுறேன். ஏன்னா அந்த டைட்டில் பெருசாக இருக்கும் போது அந்த ஸ்டார்லாம் சிறுசாக சூப்பராக இருக்கும் பார்க்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஆரஞ்சு கொடுத்துருக்கேன், ஏன்னா அந்த பிங்க் ஆரஞ்சு சேரும்போது செம்மையாக இருக்கும். அண்ட் மறுபடியும் எனக்கு தோணுச்சுன்னா நீங்கள் டார்க் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒயிட் கலர் வச்சு. ஸோ செம்ம, தட்ஸ் இட். இந்த கிராஃப்ட் செம்மையாக முடிஞ்சு. இதுக்கு எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1.5 hour வச்சுக்கோங்களேன், உங்கள் ஸ்பீடை பொறுத்து இருக்குது. டக்குன்னு கட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். எனக்கு வந்து 1.5 hour ஆச்சுன்னு நினைக்கிறேன், அவ்வளோ ஆச்சு. அண்ட் தட்ஸ் இட். இங்கே வந்து க்ரியேட்டிவாக நீங்கள் டைட்டிலுக்கு ஏதாவது வச்சுக்கலாம். ஸோ முடிஞ்சு. ஸோ உங்களுக்கு இந்த கிராஃப்ட் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ மை டியர் சப்ஸ்கிரைபர்ஸ், லவ் யூ ஆல், லவ் யூ ஸோ மச். அண்ட் தட்ஸ் இட். ஸோ இந்த செம்ம ஈஸியான கிராஃப்ட்டை நீங்களும் கண்டிப்பாக லாக்டவுன் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ யார் என்ன சொன்னாலும் பிடிச்சதை பண்ணுங்கள், பிடிச்சது எல்லாமே நல்ல விஷயமாக இருக்கட்டும். ஸோ டட்டா பை டேக் கேர், see you in the next video. அண்ட் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிக்காட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்காட்டும் லைக் பண்ணுங்கள். ஸோ சப்போர்ட் டிஃப்ரெண்ட் guys, love you all and ஜெய் ஹிந்த்.